ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் இந்த ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி சிம்பிளாக நெக் டிசைன் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்பயும் போல நெக் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ரவுண்ட் ஷேப்க்கு எடுக்கணும். இது வந்து ஸ்கேல் இருக்கும், நம்மளுக்கு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் ட்ரேசிங் எப்படி பண்ணுறீங்க கேட்டிங்க. நான் வந்து பேப்பர் காப்பி ஆப்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மட்டும் ஒர்க் பண்ணால் நம்ம ஜூம் பண்ணியும் அதை லாக் பண்ணிட்டோன்னா அப்படியே ஜூம் ஆகிட்டு அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு அந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் வேணுன்றதால நான் ஜூம் பண்ணி அதை வந்து லாக் பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம டச் பண்ணாலுமே அது லாக் வந்து போகாது. அதனால் இது யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் இன்னொரு மெத்தட் இருக்குது, பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு A4 ஷீட்டில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரேஸ் பேப்பரில் வரைஞ்சி அதுக்கப்புறமா நீங்கள் கார்பன் ஷீட் வச்சு பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இப்போ சப்போஸ் எதை எரேஸ் பண்ணால் கூட அதில் எரேஸ் பண்ண முடியாது. இதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம டக்குன்னு எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப் நேம் வந்து பேப்பர் காப்பி ஆப், அது யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே ஈஸியாக டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சரி லைன் போடுவோன்னா அந்த 3 லைன்ஸ் வந்து சரி லைன் நான் போட்டுக்கிறேன். சரலைன் முடித்ததுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஒரு ஃப்ளவர் போடலான்னு ஃபஸ்ட்டு வந்து 5 mm பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயிட் பீட்ஸும் ஒரு 2 mm பீட்ஸும் வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணி ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவுக்கு ஃபுல்லாகவே நம்ம இந்த ஃப்ளவர் தான் அங்கங்கே போட்டிருப்போம். அது உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த வீடியோவும் பாருங்கள். இதுலேயும் நான் கிளியராக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க அந்த இதில் போய் பார்த்துக்கோங்க, இன்னொரு ப்ரீவியஸ் வீடியோவில். கொடி போட்டிருக்கோல அதுக்கு எல்லாமே வந்து சுகர் பீட்ஸு, கோல்டன் சுகர் பீட்ஸால் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிறேன் நான். ஓவராலாகவே பீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே போட்டதுக்கப்புறமா நம்ம நாட் போட்டுக்கணும். ஆக்சுவலி சுகர் பீட்ஸ் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க கேட்டாங்க. நான் வந்து ப்ரிஸோ தான் யூஸ் பண்ணேன். ப்ரிஸ்டோட்டாவும் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கு. ரெண்டுமே ஃபேட் ஆகலை. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீஃபுக்கு வந்து சரியாக ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே எல்லா லீஃபும் நம்ம வரைஞ்ச எல்லாத்துக்குமே லீஃபுக்கு எல்லாமே சரியாலே லைன் போட்டுக்கணும். ஏன் சின்ன சின்னதாக போடணும், அப்போ தான் கொஞ்சம் ஹைலைட்டாக கிடைக்கும். ரொம்ப எட்டை போட்டால் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச் எந்தளவுக்கு சின்னதாக போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா க்ளியராகவும் ஹைலைட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். எல்லாத்துக்குமே நாட் போட்டதுக்கப்புறமா இப்போ அந்த நம்ம லீஃப் போட்டிருக்கோம்ல அதுக்கு உள்ளார வந்து ஒரு கோதுமை பீட்ஸும் அதுக்கப்புறம் சின்ன கிறிஸ்டல் டைப்பில் இருக்க ஒரு ஒயிட் பீட்ஸும் வைக்கிறேன். ஃபுல்லாக ஓவராலாக முடிச்சதுக்கப்புறமா அங்கங்கே ஒரு டாட் வச்சுட்டு நம்ம 3 mm பீட்ஸ் இருக்குல்ல அதை வந்து சிங்கிளாக நம்ம வச்சு போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் வந்து ஹைலைட்டாக தெரியுன்றதால அங்கங்கே நம்ம போட்டுக்கிட்டு நாட் போட்டுக்கணும். ஓவராலாகவே ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நான் ஃப்ரண்ட்டு பண்ணேன். இப்போ பேக் அதே சேம் டிசைன் தான் போட்டிருக்கேன். அங்கங்கே புட்டாஸ் வச்சுருக்கேன். சிங்கிள் பீட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் கார்ட்லேருந்து எல்லாத்தையுமே கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நம்ம ஸ்டிச்சிங் ப்ராசஸ் தான் போகுது. இப்போ பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். ப்ரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பஃப் ஸ்லீவும் கேட்டிருக்காங்க.
சின்னதாக அதனால தான் நம்ம ஒரு 2 இன்ச்சு மேலே நம்ம போடலாம். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நான் போட்டிருப்பேன். அதை வந்து அந்த கரெக்டாக கைக்கிட்ட ஸ்லீவ் கிட்ட பார்த்தீங்கன்னா பஃப் வேணும், சின்னதாக பஃப் வேணும்னு சொன்னாங்க. ஸோ பஃப் ஸ்லீவ் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதுதான் வரும், பாருங்கள் வீடியோக்குள்ளே. இது வந்து பஃப் அதான் சொன்னேன்ல, சின்ன சின்னதாக நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவை வந்து அழகாக அந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒர்க்கு வந்து நல்லா ஹைலைட்டாகவும் தெரிகிற மாதிரி நம்ம ஒர்க் போட்டிருக்கோம். அப்படி நம்ம வந்து ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரை வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலாக இதுதான் அழகாக வந்துருச்சு. பஃப் ஸ்லீவ் வந்து அவங்க கேட்ட மாதிரி, கஸ்டமர் கேட்ட மாதிரி அழகாகவும் வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக்காகும். சிம்பிள் ஒர்க் தான், கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டால் தான் இன்னும் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. என்ன கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிடுங்க. நாங்கள் வந்து கண்டினியூ வீடியோஸ் வந்து போட்டுனே இருக்கேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் டுட்டோரியல் வேணும்னாலும் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூவாக ரீல்ஸ்லையும் போட்டுருப்பேன், வீடியோஸாகவும் போட்டிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை பை அண்ட் டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.